இன்னைக்கு என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ். ஸோ நம்மளுடைய கிறிஸ்துவ சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகேவா, எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து பிரியாணி வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த ரம்ஜானு பிளஸ் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அது மாதிரி டைம்ல எப்படா ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து பிரியாணி வரும்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணதுன்னா அது ஒரு மாதிரி ஃபீல் தான். ஆக்சுவலா டைம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3:45 காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. கரெக்டா 3:30 மணி ஆகுது. இப்போ ஒரு சாப்பாடு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சரிங்களா, ஒரு வழியா சாப்பாடு வந்துருச்சு. என்னென்ன வந்துருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, வெயிட் பண்ணுங்க. பக்கெட்ல ஃபர்ஸ்ட் பிரியாணி தான் ஃபர்ஸ்ட். இவ்வளோ பிரியாணி வந்திருக்கு. ஓகேவா, ஃபுல்லா பிரியாணி தான். ஸோ இதுல என்ன சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பிரெட் அல்வா எல்லாமே நம்மளுடைய ஃபேவரட் ஐட்டம் தான் ஆக்சுவலா பிரெட் அல்வா. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ரைத்தா கொடுத்துருக்காங்க. ரைத்தா வந்திருக்கு. வேற பிரிஞ்சால் கத்திரிக்காவும் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு வேற மாதிரி. அப்புறம் முக்கியமா வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஜூஸ் பிரியாணி சாப்பிட்டு வித் ஜூஸோட கொடுத்துட்டு இருக்காங்க. லெமன் சோடா சால்ட். ஆக்சுவலா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10 ரூபா தான், ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, பிரியாணி கொடுத்தா அந்த புண்ணியவதிக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ மெரி கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ சந்தோஷமா கிறிஸ்மஸ் சந்தோஷமா வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. பிரியாணி சாப்பிட்டு எல்லாம் ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டு குப்பரை அடிச்சு தூங்கிடுங்க. அவ்வளோ. ஸோ போறோம் நானே. டேய் கடையில் வாங்க. பிரியாணில அந்த பீஸ் ஸ்வீட் ஸ்பூன் தான். ஒரே கடையில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். சமமா இருக்கு. Happy Christmas to all. இந்த மாதிரி பிரியாணி தர ஃப்ரெண்ட் உங்களுக்கு யாரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கட் பண்ணி